அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நம்பர் 14. ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 1, -1/2 + i√3/2 and -1/2 - i√3/2 ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அதை என்ன சொல்லி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஆக்சுவலாக இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி தோணும். இந்த இடத்துல 1 இருக்குது. ஆக்சுவலாக 1ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பராக போடணும் அப்படின்னா ப்ளஸ் ஒரு i0 போட்டுக்கலாம். ஸோ இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இந்த 3 கலப்பெண்கள் கொடுத்துட்டு இது வந்து ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சி புள்ளிகளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. 1 -1/2 + i√3/2 -1/2 - i√3/2 இந்த வேல்யூவே மெமரி பண்ணிச்சுக்காங்க. ஏன் சொல்ல வர அப்படின்னா, இது லாஸ்ட் எக்ஸஸில் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஒமேகா கியூப் = 1 படிக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிம்பிளில் இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. 5th எக்ஸஸில் இது கடைசி எக்ஸஸில் 8வது எக்ஸஸில் மீண்டும் நடத்த போகிறேன். ஒமேகா கியூப் = கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒன்றின் முப்படி மூலம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்படி தூக்கிட்டு போய் 1/1/3 மாற்றணும். அது ஒன்றின் முப்படி மூலம் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி மாற்றணும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு 3 சொல்யூஷன் கிடைக்கும், 3 தீர்வுகள் கிடைக்கும். அந்த 3 சொல்யூஷன்ஸ் தான் இது. இந்த 1 -1/2 + i√3/2 -1/2 - i√3/2 இந்த கணக்கை சால்வ் பண்ணால் 3 இந்த கணக்கை தீர்த்தினா 3 தீர்வுகள் கிடைக்கும். அந்த 3 தீர்வுகள் தான் இது. 8வது எக்ஸஸில் இருக்குது. அங்கே நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அங்கே நீங்கள் மனப்பாடமாக பண்ணி ஆகணும். அங்கே ஆக்சுவலாக மனப்பாடம்னா இது ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். இது ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது மீண்டும் நமக்கு 12th சாப்டர்லேயும் வருது. அதுதான் முக்கியமாக இந்த சாப்டர். அதாவது நம்ம சிலபஸில் கடைசி சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு இருக்குது, தனிநிலை கணக்கியல்னு இருக்குது. ஸோ அந்த சாப்டரில் மீண்டும் தான் தலையெட்டி பார்க்கும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங்கெலாம் வந்து நிற்கும். ஸோ அதனால் அந்த சாப்டருக்கு மீண்டும் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அதனால் இங்கேயே பார்த்து வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கணக்குக்கு இது தேவையில்லை. இந்த கான்செப்ட் 8வது எக்ஸஸில் வருது. அதுக்காக கொஞ்சம் இங்கே படிச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் சும்மா ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், அது அப்படியே கவனிங்க. கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை நேம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்பருக்கு Z1, செகண்ட் நம்பருக்கு Z2, தேர்டு நம்பருக்கு Z3. 3 கலப்பெண்களுக்கு Z1, Z2, Z3 பேர் கொடுத்துருக்கோம். இது முன்ன டயக்ராம், ஆர்கன் டயக்ராம்னு ப்ளேஸ் பண்ணுங்கள். குறிங்க. ரியல் ஆக்சிஸ், இமேஜின் ஆக்சிஸ் சொல்லிட்டோம். Z1 மதிப்பளவு 1. அப்போது எக்ஸ் ஆக்ஸில் நம்ம ரியல் பார்ட் மட்டும் தான், இமேஜின் இல்லை. அப்போ எக்ஸ் ஆக்ஸில் மட்டும் ஆரிஜின் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸு. ரைட்டு. அப்போ இதுக்கு பேர் Z1. அடுத்து Z2 -1/2 + i√3/2. இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக குறிக்கிறது தான். -1/2 அப்போ எக்ஸ் ஆக்ஸில் -1/2, ஒய் ஆக்ஸில் +√3/2. அப்படின்னா மேலே தூக்கிட்டு போகிறீங்க அப்ராக்சிமேட்டாக. இந்த இடத்துல குறித்து இது Z2ன்னு பேர் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா -1/2 -√3/2 இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ அது மைனஸ்னால் கீழே வந்துடுது நேராக. அப்போ இது Z3 நேம் கொடுத்துருங்க. அப்போ Z1, Z2, Z3 3 என்ன பண்ணுன்னா ஜாயின் பண்ண ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கா. இந்த முக்கோணம் வந்து சமபக்க முக்கோணம்னு சொல்லி நாம் நிரூபிக்கணும். அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த 3 புள்ளிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன சொல்லுவோம், இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுமா, Z1, Z2 இந்த டிஸ்டன்ஸு, Z2, Z3 டிஸ்டன்ஸு, Z3, Z1 இந்த 3 டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டு அப்படின்னா கண்டிப்பாக சமபக்க முக்கோணமாக தான் இருக்கும். சமபக்கம்னா என்னது, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னது, 3 லென்த்து ஈக்குவலாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ இருந்துச்சுன்னா நமக்கு இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லலாம், சமபக்க முக்கோணம்னு சொல்லிடலாம். ரைட். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின் இது. ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது பப்ளிக்ஸில் இந்த வருஷம் கேட்டாலும் கூட கேட்கலாம். இந்த சம்ஸ்லாம் 5 மார்க் கொஷின்ஸில் கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மா ஒன்று மிக விஷயம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் Z1 அண்ட் Z2, அதாவது Z1, Z2 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கான ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் Z1 - Z2. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மைனஸ் பண்ணி மாடுலஸ் எடுத்திங்கன்னா இந்த ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் தொலைவு நமக்கு கிடைச்சிரும். அந்த Z1ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது, Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது, Z1 இங்கே இருக்குது, Z2 இங்கே இருக்குது. இந்த 2 கலப்பெண்களுக்கு இடையில் ஒரு தூரம் தெரியுமா டிஸ்டன்ஸு. அந்த தொலைவு வேணால் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, மாடுலஸ் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. சார் இதுலேருந்து தான் இதை மைனஸ் பண்ணோமா, Z1 -Z2 தான் பண்ணுமா, கண்டிப்பாக அவசியம் இல்லை. Z2 முன்னாடி போட்டு Z1 கூட முன்னாடி போட்டுக்கலாம். அது ஏன்னா நமக்கு அவன் கொடுத்த ஆர்டர் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுனால Z1, Z2, Z எடுத்திருக்கேன். இதே ஆர்டர் தான் இது எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. எதை வேணாலும் Z1, எதை வேணாலும் Z2, எதை வேணாலும் Z3ன்னு மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு Z2 முன்னாடி போட்டு Z1 முன்னாடி போட்டாலும் சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
இந்த ரெண்டு இடத்த மாற்றி போட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் மாடுலஸ் ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன்னா ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் சப்ராக்ட் பண்ணி மாடுலஸ் எடுக்கிறீங்க, அவ்வளோதான். அது எந்த நம்பர் வேணால் ஃப்ரண்டில் இருக்கலாம், எந்த நம்பர் வேணால் பேக்கில் இருக்கலாம். இது தெளிவுபடுத்திக்காங்க. ரைட். மாடுலஸா Z1 மைனஸ் Z2. மாடுலஸ் ரொம்ப முக்கியம், அதுதான் முக்கியமே. மாடுலஸ் போட்டோம். Z1 வேல்யூ 1, இந்த ஃபார்முலா பிரகாரம் மைனஸு. Z2க்கு வேல்யூ -1/2 ப்ளஸ் I√3/2. சரி, இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க. ரியல் பார்ட்டுக்கு தனியாக செப்பரேட் ஆகும், இமேஜினரி பார்ட் செப்பரேட் ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகும் +1/2, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆகும் -I√3/2. இங்கே செப்பரேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ், மெய் மற்றும் கற்பனை போய் தனித்தனியாக பிரிச்சுறீங்க. இது ரியல் பார்ட்டு. அப்போ கிராஸ் பண்ணால் 2, அதை 1 2 சார் 2, 2 + 1 3, 3/2. இந்த ஐக்குது இமேஜினரி பார்ட் போட்டாச்சு. ஆனால் இப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தெளிவாக இருக்குது நமக்கு. மாடுலஸ்னாவே நம்ம என்ன பண்ணோம், ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்தாலும் கவலைப்படுத்தவில்ல, நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகும், அதனால் நம்ம ப்ளஸ் மட்டும் போடலாம். இங்கே ஸ்கொயருக்குள்ளே √3/2 ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. டினாமினேட்டர் இஸ் காமன். அப்போ கீழே வகுத்தில் ஒரே மாதிரி தான் கூண்ணு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணால் பகுதி ஒரே மாதிரி, தொகுதி ரெண்டையும் கூட்டிக்கிறீங்க. அப்போ 4 காமனாக போட்டது 9 + 3 12 ஆகும். 12 4 3 அப்படின்னு சொன்னால் √3. அப்போ இந்த Z1க்கும் இந்த Z3க்கும் உள்ள இந்த தூரத்தை, இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ இருக்கும், √3 யூனிட்ஸாக இருக்கும். அது மைண்டில் வச்சுக்காங்க. ரைட். அதே போல் Z2க்கும் Z3க்கும் உள்ள டிஸ்டன்ஸு, Z3க்கும் Z1க்கும் டிஸ்டன்ஸ், இது ரெண்டையும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு Z2க்கும் Z3க்கும் உள்ள டிஸ்டன்ஸு. Z2க்கான வேல்யூ பாருங்க எழுதியிருக்கோம், -1/2 ப்ளஸ் I√3/2. இந்த ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் போட்டாச்சு. ப்ராக்கெட்டுக்குள்ளே Z3க்கு -1/2 மைனஸ் I√3/2. இந்த டைம் அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போனால் இந்த இடத்துல மைனஸ் இந்த மைனஸ்னா +1/2, இந்த இடத்துல ப்ளஸ் I√3/2. இந்த 1/2 -1/2 கேன்சல்னா இங்கே ஒரு I√3/2 I√3/2 என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைமா, அப்போ 2 டைம்ஸ் I√3/2. இந்த 2 கேன்சல் பண்ணினா மாடல்ஸுக்குள்ளே என்ன இருக்கும், I√3. அப்போ வெறும் இமேஜினரி ரியல் பார்ட்டு இல்லை. அப்போ இமேஜினரி பார்ட்டு மட்டும் இருந்ததுன்னா இதுக்கு மாடல்ஸ் எடுத்தால் வரைக்கும் √3 மட்டும் வந்துடும்டா. வேறு டவுட் வந்தால் இங்கே போட்டு காட்டிருக்கேன். ரியல் பார்ட்டு இல்லை, அதுக்கு 0 எடுத்துக்காங்க. இமேஜினரி பார்ட்டு என்னது, √3 ஸ்கொயர் பண்ணுங்கள். இந்த இடத்துல 0 அது விட்டுடலாம். இப்போ பாருங்க √3 மேலே ஒரு ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வந்து ரூட் என்ன ஆகும், கேன்சல்னா √3 தானே மீன் வந்துருக்கும், அதான் இங்கே எழுதிருக்கேன் √3ன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா Z3க்கும் Z1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தொலைவு கண்டுபிடிக்கிறோம். அப்போ Z3 -1/2 மைனஸ் I√3/2, இது Z3. மைனஸுக்கு இங்கே ஒரு மைனஸ் போட்டோம், Z1க்கு 1. இது -1ம் -1/2 தான் ரியல் பார்ட்டு. அப்போ -1/2ஓட -1 ஆட் பண்ணால் -3/2. இந்த மைனஸ் I√3/2 அப்படி இருக்குது. இப்போ ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ண மாடல்ஸ் இருக்கா, ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணால் மைனஸே இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ள √3/2 ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருந்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறதால ப்ளஸ்ன்னு போடலாம். √3/2 ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள ஒரு மைனஸ் மாதிரி போடணும். நம்ம ஸ்கொயர் எப்படினாலும் பாசிட்டிவ்னால ப்ளஸ்னே போட்டுட்டோம். இந்த இடத்துல 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இந்த இடத்துல 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த √3 ஸ்கொயர் பண்ணால் 3, இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4. டினாமினேட்டர்ஸ் காமன். அப்போ 9 + 3 12, 2ல் 4 கேன்சல் பண்ணால் √3. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் 3 எடுத்து பாருங்கள். எல்லாத்துக்குமே √3 ஆன்சர் கிடச்சிருக்கோம். அப்போ அதனுடைய லென்த்து, அதனுடைய சைடு எப்படி இருக்குது நமக்கு, ஈக்குவல். அப்போ நான் கண்டிப்பாக தி கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் த வெர்டிசஸ் ஆர் த ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போ 3 நீளங்களும் சமமாக இருக்கும். அப்போ நான் கொடுக்கப்பட்ட அந்த புள்ளிகள், அந்த கலப்பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சி புள்ளிகளாக தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு பார்த்துக்காங்க. ரைட். ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் தெளிவாக படிச்சு வச்சுக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நம்பர் 15 is let Z1, Z2, Z3 be the complex numbers such that modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3. 3 மதிப்பு தனித்தனியாக 6ன்னு கொடுத்துருக்கான். 6 வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது, 0 கிரேட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்கான். அண்டு Z1, Z2, Z3 3 ஆட் பண்ணது நாட் ஈக்குவல் டு 0. 3 ஆட் பண்ணால் 0 வரக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் தட். இந்த ஒட்டு மொத்தமாக ஒரு மாடல்ஸுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதனுடைய ஆன்சர் ஈக்குவல் டு 6 சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதான் இங்கே சிங்கிளாக தனித்தனியாக மாடல்ஸ் எடுத்தாலும் 6 தான். இங்கே டோட்டலாக இந்த எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இந்த டிவைட் பண்ணி இங்கே கீழே ஆட் பண்ண டோட்டலாக இதுக்கு மாடல்ஸ் எடுத்தால் 6 சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இது ஆல்ரெடி போன வீடியோவில் ஒரு சம் பார்த்துருப்போம். ஈக்குவல் டு 1 அப்படி மாதிரி பார்த்துருப்போம். எடுத்து பாருங்கள். ஈக்குவல் டு 6 1ன்னு போட்ட மாதிரி இருக்கும். அதே மெத்தட் தான், வேறு ஒன்றும் இல்லை. மாடல்ஸ் ஆஃப் Z1, Z2, Z3 3மே 6க்கு ஈக்குவல். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக 6க்கு ஈக்குவல் பண்ணலாம். மாடல்ஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு R, ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்.
மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இந்த Z1 ஸ்கொயரை Z1 இன்ட்டு Z1 பார் எழுதலாம். நான் சொன்னேன் முன்னாடி ஒரு சம் பாருங்கட்டு, அது போன வீடியோவில் இருக்கும். அந்த சம்மை பார்த்தீங்கன்னா இது படப்படன்னு போட்டு முடிச்சிடலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் இது என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் என்ன பண்ணலாம், Z இன்ட்டு Z பார் எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். இசட்டுக்கு பதில் இங்கே Z1, அப்போ இங்கே இது இசட்டுக்கு பதில் Z1 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். Z1 மட்டும் நிறுத்திட்டு இந்த Z1 பாரை கீழே இறக்கிட்டேன். இதே ப்ராசஸ்ஸு Z2க்கும் Z3க்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா Z1 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை Z1 பார் அப்படி மாதிரி, Z2 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை Z2 பார். இந்த 2க்கு 3 போடுங்க, Z3 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை Z3 பார். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ Z1 இங்கே Z2 இங்கே Z3 3 ஆட் பண்ணுறேங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் பை Z1 பார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை Z2 பார் அடுத்து ஆர் ஸ்கொயர் பை Z3 பார். ஆர் ஸ்கொயர் மூணுலேயும் காமனாக வெளியே உருவிட்டிங்கன்னா 1 பை Z1 பார் ப்ளஸ் 1 பை Z2 பார் ப்ளஸ் 1 பை Z3 பார். எல்சிஎம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறங்க, அதை எல்சிஎம் எடுத்துருங்க. Z1 Z2 Z3 மூணும் எல்சிஎம் இங்கே எடுத்துகிட்டு அப்படின்னா இங்கே இல்லாத இந்த 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்காங்க Z2 Z3 பார். இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்காங்க Z1 Z3 பார். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்காங்க Z1 Z2 பார் பை இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎமாக போட்டோம். ரைட். இப்போ டோட்டலாக என்ன பண்ணுறீங்கன்னா டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுக்கிறீங்க. அப்போ இந்த டேமுக்கெல்லாம் தனியாக ஒரு மாடுலஸு, ஆர் ஸ்கொயருக்கு ஒரு மாடுலஸு. ஆக்சுவலாக ஆர் ஸ்கொயருங்கிறது ஒரு ரியல் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்து ஆக்சுவலாக பாருங்கள் இந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 3க்கு ரியல் நம்பரு, 3க்கு மாடுலஸ் எடுத்தனா கிடைக்கும் 3 தானே. ஸோ அதுதான் இந்த ஆர் ஸ்கொயர். அந்த இடத்துல ஸ்கொயரை பார்த்து குழப்பிக்காதீங்க. அப்போ 9ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 9க்கு மாடுலஸ் எடுத்தால் 9 தானே. ஆக்சுவலாக 9க்கு என்ன பண்ணலாம், நம்ம 3 ஸ்கொயர் போடலாம்ல. அப்போ 3 ஸ்கொயர்னு போட்டால் பண்ணால் அதே தான் நமக்கு கிடைக்கும், 3 ஸ்கொயர் தானே கிடைக்க போகுது. ஸோ அப்போ ஆறுங்கிறது ரியல் நம்பரு. ஸோ ரியல் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தால் ரியல் நம்பர் தான் வரப்போகுது. ரைட். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த டைமுக்கு டோட்டலாக ஒரு ஹோல் மாடுலஸ் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். 4வது எக்ஸசைஸினுடைய ப்ராப்பர்ட்டி இந்த 2க்கு தனித்தனியாக பார் இருக்குது. அப்போ அது 2க்கு சேர்த்து ஒரு ஹோல் பாராக போடலாம். இந்த 2க்கு செப்பரேட் பார் ஒரு ஹோல் பாராக போடலாம். இந்த 2க்கும் தனித்தனியாக ஹோல் பாராக போடலாம். அதுக்கப்புறம் இது எல்லா டேமுக்கும் நடுவில் ப்ளஸ் இருக்குங்களா, அப்போ எல்லாத்துக்கும் தனித்தனி பார் ஆகுதா, ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு ஹோல் பாராக எழுதிக்கலாம் காஞ்சுகேட் பொறுத்த வரைக்கும். அப்போ அதே போல் டினாமினேட்டரில் 3 டைம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, தனித்தனி சிங்கிள் பார் ஆகுது, ஒரே பாராக போட்டாச்சு. இப்போ இந்த மாடுலஸை மேலே நியூமரேட்டருக்கு தனியாக ஒரு மாடுலஸு, டினாமினேட்டர் தனியாக ஒரு மாடுலஸ். இது என்ன ப்ராப்பர்ட்டினா மாடுலஸ் ஆஃப் Z1 பை Z2 எடுத்து பாருங்கள். ப்ராப்பர்ட்டி நம்ம கையில் நடத்திருப்போம். மாடுலஸ் ஆஃப் Z1 பை மாடுலஸ் ஆஃப் Z1 பை மாடுலஸ் ஆஃப் Z2ன்னு இருக்கும், தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ நியூமரேட்டில் இருக்கிறது தனியாக ஒரு செப்பரேட் மாடுலஸோ, டினாமினேட்டர் தனியாக செப்பரேட் மாடுலஸ் போட்டோம். உங்களுக்கு தெரியும் மாடுலஸுக்குள்ளே பார் வந்தாலும் பார் வரலனாலும் ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ இந்த ஹோல் பார் எடுத்துடலாம், இங்கே தனியாக ஒரு மாடுலஸுக்குள்ளே பார் எடுத்துடலாம். அப்போ எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் கொஷினில் பாரு பார் இல்லாமல் இருக்கு இல்லைங்க, இந்த டைம் நமக்கு கிடைச்சிரும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் பார் எடுத்துட்டோம், இந்த இடத்துல ஒரு ஹோல் பார் எடுத்துட்டோம். அந்த பார் எடுத்துடலாம், மாடுலஸுக்குள்ளே பார் வந்தாலும் விளையாடி 2 ஒன்று தான், பார் எடுத்தாச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் முன்னாடியில் செப்பரேட்டாக ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்கும்போது தனித்தனியாக மாடுலஸ் பிரிக்க முடியாது. அப்படி பிரிச்சுன்னா அது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்குள்ளே போயிடும், அதனால் அப்படி பிரிக்க முடியாது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய 3 டைம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால் கீழே இருக்கிற டைம் தனித்தனியாக மாடுலஸ் பிரிச்சிடலாம். மாடுலஸ் ஆஃப் Z1க்கு கொஷினில் கொடுத்துருப்போம் ஆர், Z2க்கு வேல்யூ ஆர், Z3க்கு வேல்யூ ஆர். இந்த ஆர் ஸ்கொயர் மேலே அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஆர் ஸ்கொயருக்கு 2 டைம் ஆர் கேன்சல் பண்ணால் ஒரே ஒரு ஆர் கீழே வந்துருக்குமா, ரைட்டு ஆர் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணால் ஆரை கிராஸ் பண்ணுங்கள், இன்டர்சேஞ்ச் ஒரு ஆர் இருக்கான், இது அப்படியே கிராஸ் பண்ணுங்கள், இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த ஆர் மேலே போகும். இந்த மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 கீழே வந்துருமா. இது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இது அப்படியே மேலே தனியாக ஒரு மாடுலஸ் கீழே தனியாக மாடுலஸ் இருக்குது. நாம் எப்படி வேணால் மாடுலஸ் பிரிக்கலாம். அப்போ ஒரு டோட்டலாக ஒரே ஒரு ஹோல் மாடுலஸாக போட்டு ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு ஆர், அதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு ஆர்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ நமக்கு எப்படி ப்ரூஃப் கேட்டுறானோ அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.